கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமாதான கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் சார். வணக்கம். 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 பாமகவினுடைய உட்கட்சி புசல் அண்மை காலமாக தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. அக்கட்சியினுடைய நிறுவனர் கூடிய ராமதாஸ் அவர்கள் கூட்டின மாவட்ட செயலர் கூட்டத்தையும் சரி, இளைஞரணி கூட்டத்தையும் சரி, பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புறக்கணிச்சிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா பல்வேறு மாவட்ட செயலெல்லாம் புறக்கணிச்சிருக்காங்க. எதிர்காலத்தில் ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் என்னவாகும், ராமதாஸவே அந்த மக்கள் தூக்கி எறிய ஆரம்பித்து விட்டார்கள் அந்த மாதிரி பல்வேறு கோணங்களில் விவாதங்கள் நடக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிம்பிள். பாட்டாளி மக்கள் கட்சி முதலாளி மக்கள் கட்சியாக மாறிடுச்சு. இதை வன்னிய மக்கள் உணரணும். உணரலைன்னா இந்த பிரச்சனையவே புரிஞ்சுக்கிற முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு எளிய மருத்துவராக இருந்து அதனுடைய அரசியல் கோரிக்கைக்காக அணிதிரட்டினது, போராடினது, கோரிக்கைகளை வென்றது அப்படின்ற ஒரு வரலாற்றை வைத்து அதற்கு இணையான ஒரு வியாபாரமும் பார்த்துட்டாங்க. பார்த்ததன் விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள், அவருடைய குடும்பம் முதலாளி மக்கள் கட்சியினுடைய குடும்பமாக மாறிப்போச்சு. அப்போ இன்றைக்கி அவருடைய பிரச்சனை என்னவா இருக்குன்னா, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, அதை தொடர்ந்த வன்னியர் சங்க ட்ரஸ்ட்டு, பசுமை தாயகம், இதை சுற்றி இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம், இதில் பங்கு பிரிப்பு சண்டை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பங்கு பிரிப்பு சண்டை எதை வரைக்கும் பாதிக்குதுன்னா, அரசியலை பாதிக்குது, கட்சியையும் பாதிக்குது. அரசியலாக என்ன பாதிப்பு அப்படின்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், ரொம்ப வறுமையான மக்கள், கிராமப்புறத்தில் பெரிய அளவில் நிலம் இல்லாத மக்கள் முன்னேறணும், அதிகாரத்துக்கும் பொருளாதாரத்திற்கும் கல்விக்கும் அவர்களுக்குரிய பங்கை பெறணும் அப்படின்னு சொன்னால் சிந்தனையில் பகுத்தறிவு தீப்பிழம்பாக எரியணும். இதுவரைக்கும் நீ ஏன் ஒடுக்கப்பட்ட, உன்னுடைய பிரச்சனை என்ன, ஏன் நீ நிலம் இல்லாமல் போன, ஏன் நீ கல்வி இல்லாமல் போன, எப்படி நீ அதிகாரத்துக்கு வராமல் போன, எல்லாம் அறியாமை, உன்னை என்னென்னமோ சொல்லி ஏமாற்றி வச்சுருக்காங்க என்கின்ற ஒரு கதையாடலுக்குள்ளே போனார் அந்த டயத்தில். அப்போ அவருக்கு பெரியாரும் அம்பேத்கரும் கார்ல் மார்க்ஸும் தேவைப்பட்டாங்க. இன்றைக்கி என்னவா இருக்காங்க அப்படின்னா, இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாம் அக்கினியிலிருந்து பிறந்தவர்கள்ன்ற ஒரு விட்டலாச்சாரியார் கதையை எடுத்து வர்றாரு. புராணம்லாம் இருக்குது நமக்குண்டு. அதை நவீன மருத்துவம் எடுத்து இந்திய அளவில் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் தன் பிள்ளைகளை சர்வதேச கல்வியில் படிக்க வச்சுட்டு வன்னிய பிள்ளைகளுக்கு சொல்கிற கதை என்ன அப்படின்னா, நாம் நெருப்பில் இருந்து பிறந்தோம். இந்த கதைகளை இன்னைக்கு நீங்கள் சொல்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அவர்களுடைய குழப்புவதன் மூலமாக இது உங்களுடைய இந்த சொத்து பொறிப்பு சண்டை இருக்கு இல்லையா, அதை ஏற்றுக்குற ஒரு மந்தை கூட்டமாக வன்னிய மக்களை மாற்றுறது. இவன் கட்சிக்கு துரோகம் செய்கிறான், அவன் கொள்கைக்கு துரோகம் செய்கிறான், சமூக நீதி என்ன, எதுக்காக வந்தோம், நம்முடைய வரலாறு என்ன, இது எல்லாத்தையும் குழப்பி இவர்களை ஒரு மந்தை கூட்டமாக, மாட்டு கூட்டமாக வைத்திருப்பது. அப்போ அதன் மூலமாக என்ன அப்படின்னா, இந்த சமூக நீதி அரசியல் அடுத்த படிக்கு போக மாட்டேங்குது. போகிறதுனா போகாமலாம் இல்லை. இன்னைக்கு தமிழக வாழ்வு உரிமை கட்சியினுடைய வேல்முருகன் வந்துட்டார். அதுக்குள்ளேயே பல பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேல்முருகன் ஒரு ரேஷனலான ஒரு அரசியலை பேசுகிறார், பகுத்தறிவு பூர்வமான அரசியலை, சமூக நீதியை போராட கற்றுக் கொடுக்குற ஒரு மாற்று அரசியலை வன்னிய மக்களில் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கார். ஆனால் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, இவர்கள் தங்களுடைய முதலாளித்துவ கொள்ளையை மறைப்பதற்கு அவர்களை மூடர்களாக்குற முயற்சியில் இருக்கிறாங்க. இப்போ இதனுடைய விளைவாக என்ன அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அதனுடைய பலத்தை இழந்து வருகிறது. அதை பற்றி இவங்க கவலைப்படுற இடத்துல கூட இல்லை. அதனால் பங்கு சண்டை போடுறதுல தான் தீவிரமாக இருக்காங்க. குடும்ப சண்டையாக அது முடிஞ்சிருக்கு. சீன புரட்சி தலைவர் மாசேதுங் ஒன்று தெளிவாக சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய அரசியல் வழி திசை மாறுச்சுன்னா கட்சி அமைப்பும் திசை மாறிடும். இவங்க அரசியல் வழியே இப்போ திசை மாற்றுறாங்க. எங்கே போகிறாங்க? சமூக நீதிக்கு எதிரான ஆர்எஸ்எஸ் பாஜகவின்
கூட்டணியை நோக்கி நகரும்போது இவர்களுக்கு அரசியல் வழியே அத்து போயிடுது. அரசியல் வழி தேவையில்லை, அதை தூக்கி போடுற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கட்சியும் ஒரு ரேஷனலான திங்கிங், ஒரு போர்க்குணம் உள்ள இளைஞர் கூட்டம், ஒரு போராடக்கூடிய சக்திகள் பகுத்தறிவுபூர்வமாக கேள்வி ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கூட்டமாக இளைஞர் படையாக திரள வேண்டிய இந்த மக்களை இவர்கள் மூடர்களாக்குற முயற்சியில் தொடர்ந்து வரவும் என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு பாஜகவோடு அணி சேர்க்கிறாங்க. அப்போ இதனுடைய வழிமுறை என்ன ஆகும்னா, கட்சி அழிஞ்சு போகும். அரசியலே திசை மாறின பிறகு கட்சியில் என்ன நீடிக்கும்? கட்சியில் புல்லும் புதரும் தான் நீடிக்கும். புல்லும் புதரும் என்ன செய்யும்? புல்லும் புதரும் காட கவுதாரிகளும் கட்சியை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகும். அந்த மாதிரி ஒரு புற்றுநோயால் அறிக்கைப்படுற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 15 ஆண்டுகளாக அறிக்கப்பட்டிருக்கு. 3 தேர்தலை சந்தித்து 3 தேர்தல்கள்லையும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து ஒரு அழிகிற கட்சி என்கிற ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. அப்போ அதுக்கு இன்னைக்கு ரொம்ப வேகமாக அன்புமணி வேலை செய்கிறார். ராமதாஸை பொறுத்தளவு வயோதிகத்தினாலையும் கட்சியில் கீழே இருக்கிற நிர்வாகிகளை லைவாக அவரால் உறவில் வச்சுக்கிற முடியாதனாலையும் அவருடைய பிடியை இழந்துட்டாருன்னு தான் தெரியுது. இல்லை, இது நான் மிகப்பெரிய சிங்க பலத்தோடு இருக்கேன், கால்களில் வேணா சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் சிங்க பலத்தோடு தான் பாமக இருக்குது, ராமதாஸ் இருக்கான்னு சொல்கிறார்ல. இல்லை, ஒரு சாதாரண விஷயந்தான். ஒவ்வொரு வயோதிகமான நிலைமையில் சவால் விடுறாரு. அதனுடைய வேல்யூ புரியுதுல. நீங்கள் உங்களுடைய வார்த்தை செயலில் எதிரொலிக்கல. அடுத்தடுத்து 2 கூட்டத்தையும் ஃப்ளாப் பண்ணிட்டாரு அன்புமணி. 2 கூட்டத்தை தடுத்து வச்சுட்டாரு. அப்போ என்னென்னா, நிர்வாகிகளை ஹோல்டு எடுத்துட்டாருன்னு தான் அர்த்தம். இப்போ இதனுடைய போக்கு எதை நோக்கி போகும்னா, இந்த ஹோல்டு எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு பொறுத்தளவு கூட்டணி யாருக்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட சில 100 கோடிகளை வாங்குறது, மாவட்ட செலவு ஒருத்தனுக்கும் செலவு கொடுத்தா வேலை முடிஞ்சு வச்சு, அதான் இன்னைக்கு நடக்குது. அப்போ அப்படின்னு சந்தேகிக்கிறோம். அப்போ இந்த ஊழல் பிடித்த நீங்கள் ஹிட்லர் ஒன்று சொல்லுவான், அவன் ஒரு பெரிய அயோக்கியனாலும் அவன் ஒன்று என்ன சொல்லுவான் அப்படின்னா, எப்படி இவ்வளவு கவலைப்படாமல் பொய் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹிட்லர் சொல்கிற வாசகம் என்ன அப்படின்னா, சாதாரண மக்கள் அவனுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பொய்களை சொல்லித்தான் வாழ்க்கை நடத்துகிறான். அதனால நிறைய பொய் சொல்லும்போது, பெரிய பொய் சொல்லும்போது அவன் இயல்பாகவே ஏற்றுக்கிறான்னு சொல்கிறான். அந்த மாதிரி இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தொடர்ந்து அவர்களை ஊழல் படுத்துவதன் மூலமாக இவருடைய பெரிய ஊழலை மறைக்கிறாங்க. இவங்க மேலே மேலே ஊழல் பண்ணுறதுக்கு ஒரு ஊழல் கூட்டம் தான் கட்சிக்குள்ளே வேணும். அவன் காசுக்கு விலை போகிறவனாக இருக்கணும், கொள்கையை திரும்பி பார்க்காதவனாக இருக்கணும், சொல்கிறத உத்தரவை செய்யக்கூடியவனாக இருக்கணும், எடுபிடி கூட்டமாக இருக்கணும். அப்போ இது முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியலை சிதைப்பது, கருத்தியலை சிதைப்பது, கட்சியை சிதைப்பது என்கிற இடத்துக்கு போய் நிற்கிது. பாஜகவால் வெளியிடப்படக்கூடிய 2வது ஆடு, முதல் ஆடு அதிமுக, இப்போ 2வது ஆடு பாட்டாளி மக்கள் கட்சி. பாஜக அவருடைய திட்டமே என்னன்னா, உறவாடி கெடுப்பது. உறவாடி கெடுக்கிறதுக்கு ஒத்து வரலையா, சாக்லேட் கொடுக்கறது, இந்த சாமபேத தான தண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முதல்ல உறவாடி கெடுக்க பார்க்கறது, இல்லைன்னா செல்வங்களை கொடுத்து கெடுக்க பார்க்கறது. அதுக்கு எல்லாம் 3வது அடினா ஜெயலலிதாவை ஊழல் வழக்கில் தண்டிச்சாங்க. அந்த அம்மா லேடியா மோடி அணைச்சில் இந்த ஊழல் வழக்கில் தண்டித்து தலைமையை காலி பண்ணிட்டு சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி எல்லாத்தையும் சிதறடிச்சு கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, ரைட்டா, இப்போ எடப்பாடியை எடுபடியாக்கி கையெழுத்து போட சொல்லி ஒன்றா சேர்த்துருக்காங்க கூட்டணியில். அப்போ இப்படி பாஜகவுடைய சதிக்கு தமிழ்நாட்டில் பலியான கட்சியாக அதிமுக போயிடுச்சு. இப்போ 2வது கட்சியாக பாமக மாறுது. பாமக ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு பாஜக இறங்கி வேலை பார்க்கும். இல்லை, அதற்காக தான் ராமதாஸ் அவர் சொல்கிறாங்க, கட்சியினுடைய முடிவை பற்றி நான் எடுத்துக்கிறேன், கூட்டணி கொடுத்து யாரும் பேச வேண்டாம், அந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாரு. கூடுதலாக பார்த்தோம்னா அந்த மக்களே என் பின்னாடி தான் இருக்காங்க, நாங்கள் படுத்துக்கொண்டே 40 இடத்துல ஜெயிப்பின்ற மாதிரி கருத்தை வைக்கிறாரு.
இல்லை உங்களுக்கு இன்னைக்கு இந்தியா முழுக்கிற ஒரு அரசியல் போக்கு என்னவா இருக்குன்னா, மிக ஒரு கீழ்த்தரமான அரசியல் வணிகம் ஒன்று நடக்குது. நீங்கள் எந்த கட்சியில் ஜெயிச்சு வந்தாலும் அதில் 10 பேரை விலைக்கு வாங்குறது. பாஜகவினுடைய ஸ்டைல் அதுவாக தான் இருக்குது. பாஜகவினுடைய வேலை என்னவா இருக்குது அப்படின்னா, வரம்பற்ற பணம் அதை குவிப்பதற்கு சட்டத்தையே அவர்கள் திருத்தினார். இந்த தேர்தல் பத்திர சட்டம் யார் கொடுத்தானே சொல்ல வேண்டியதில்லையே, எவன்கிட்ட வாங்கணும்னே சொல்ல வேண்டியதில்லை. சரிங்களா? அது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வராது. இப்படியெல்லாம் பண்ணி எல்லாத்துட்டையும் பணம் பறித்து இப்போ கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சேர்த்துருக்காங்க. இந்த பல்லாயிரக்கணக்கான கோடியை விட்டெறிஞ்சா நிர்வாகிகள், நீங்கள் இது ராமதாஸுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள், ஆனால் நிர்வாகிகள் என்ன பண்ணுவான்னா இதை கீழே இருந்து அறுப்பான். காசு பாயுது இல்லையா, பணம் பாய்ஞ்சதுன்னா என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர் எவன் செயல்படுவானோ அவனை பூரா அவன் கரெக்ட் பண்ணுவான். இது ஒரு புறையோடி போகிற புற்றுநோய் மாதிரி பரவும். அப்போ காசை இறக்கி அழிக்கிறது. ஒரு ரவுண்டு அழித்த பிறகு அதை ஒன்றுமில்லாமாக்கி இவங்க அந்த இடத்த பிடிக்கிறது. இதைத்தான் அவங்க மகாராஷ்டிராவில் செஞ்சுருக்காங்க. இந்தியா முழுக்க இதே வேலையாக தான் செய்கிறாங்க. எவ்வளவோ உதாரணங்கள் நம்ம சொல்கிறோம். ஜார்க்கண்டில் செஞ்சாங்க, ஒரிசாவில் செஞ்சாங்க, எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்காங்க. அப்போ முழுக்க இப்போ 2வது அழிய போகிற கட்சி, ஆர்எஸ்எஸ்ஸின் சதிக்கு, பாஜகவின் சதிக்கு பலியாகிற கட்சின்னா நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்கு அன்புமணி வேலை செய்கிறாரு. ராமதாஸ் அதுக்கு வழி அமைச்சார். அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இல்லாமல் என்னைக்கு முதலாளிகளுடைய கட்சியாக மாறுச்சோ அன்னைக்கே அதனுடைய சோழி முடிஞ்சு. ஜி.கே. மணி என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு சாதாரண ஒரு குடும்ப பிரச்சனை தான், இது நாங்கள் பேசி முடிப்போம்னு ஒரு கருத்தை வைக்கிறார்ல. அவர் அதானங்க சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? அவர் இல்லை போர்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அதிகாரமும் இல்லை, அவர்கிட்ட கட்டுமானமும் இல்லை, பணமும் இல்லை, கூடயே இருக்கிறார், அவ்வளோதான். அப்போ அவரால் என்ன சொல்ல முடியும்? ஏற்கனவே ஓரளவு ஒரு சவுண்டு வாய்ஸாக இருந்த காடுவெட்டி குரு அந்த மாதிரியான ஃபேமிலி, அவங்களுடைய சர்ச்சைகள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க இல்லையா, அழிச்சு விட்டாங்க. யாரெல்லாம் ரிவல்ஸ் மாதிரி கட்சிக்குள்ளே எதிர்த்தாங்களோ அவங்கள பூரா காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பாஜகவுக்கு காவு கொடுக்கிறார்கள், பலியிடுகிறார்கள், என்ன வேணால் நீங்கள் வார்த்தைகளை போட்டுக்கலாம். அதுதான் நீங்கள் நடத்துறீங்க. இப்போ தைலாபுரம் எப்போதுமே ஒரு பரபரப்பான ஏரியாவில், அது ஒன்று அறிவாலயம் மாதிரி தைலாபுரம்ன்றது ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் வட்டாரத்தை பேசப்படும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி வெறிச்சோடி காணப்படுது. அன்புமணி அவர்கள் வந்து எதிர்காலத்தில் தைலாபுரம் போக வாய்ப்பு இருக்குமா, இல்லை அவருடைய சொந்த வீடு இருக்கக்கூடிய பனையூரில் ஏதாவது ஒரு அலுவலகம் இருக்க ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க சார்? இல்லை, அது அவங்க பர்சனல் மேட்ரு, வாய்ப்பு வசதியை பொறுத்தது. இதில் என்ன அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் ஐயாவை அரசியல் கருணை கொலை செய்து விட்டார், அதில் வெற்றி அடைந்து விட்டார். அரசியல் தலகாணியை போட்டு மூச்சை பிடிச்சி அமுக்கிட்டார். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு சித்திரம். அரசியல் ரீதியாக கருணை கொலை செய்து விட்டார் அன்புமணி. அப்போ நீங்கள் தைலாபுரம் நாளைக்கு அவருக்கு தான், எல்லாமே அவருக்கு தான். அதுதான் நம்ம வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம்.